வாங்கிட்டது கத்துறேனா? நீ தானே பையனை டெய்லி ஸ்கூலில் கொண்டு விடுற. 7 வயசு பையன் ஸ்கூலில் பொண்ணுங்க கூட மட்டும்தான் இருக்கான்னு பிரின்சிபல் எனக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ஒரே அசிங்கமாக இருக்கு. டெய்லி காலையில் இது ஒரு பெரிய தொல்லை. சரி யோ, ஒழுங்காக சோசியல் மெசேஜோட கண்டென்ட் வச்சுருந்தா மட்டும் உள்ளே அனுப்பு. கண்ட நாயெல்லாம் அனுப்பி டார்ச்சர் பண்ணாத. சார் உள்ளே வரலாமா? ஒரு கதை சொல்லிட்டேன் சார். நீ எத்தனை கதை வேணால் சொல்லு. உனக்கு 5 நிமிஷம் தான் டைம். பிடிச்சிருந்தா மேற்கொண்டு கேட்குறேன். ஓகே ஓகே சார். ஹலோ. லேடிஸ் உட்காரணும், கொஞ்சம் எஞ்சிக்கிறீங்களா? ஓ சரி ஓகே. இதுதான் உன் ஸ்டோரியா? இல்லை சார், இன்னொரு கதை சொல்லணும். வர்ற நேரமா இது? சாரி மேம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இங்கெல்லாம் இடம் இல்லை, கிளம்பு. என்ன சும்மா நின்றுட்டே இருக்க? மேம் இடம் இல்லை மேம், பொண்ணுங்க பக்கத்தில் இடம் இருக்கு. அதுக்கு பொண்ணுங்கிட்டே உட்கார வைக்க முடியும்? போய் உட்காரு போ. நிஜமாவே நீ கதை சொல்ல தான் வந்தியா? சார் இன்னும் ஒரே ஒரு கதை மட்டும் சொல்லிக்கிறேன் சார். எப்படி தான் இந்த ஐடி கார்டெல்லாம் போட்டு சுற்றுறாங்களோ பச்சை. ஜோன்ஸ், ஆ நேற்று நோட்ஸ் மிஸ் பண்ணிட்டேன், அதான் நேற்று கால் பண்ணியிருந்தேன். ஓ சரி. ஏன் பொண்ணுங்கிட்டலாம் பேசவே மாட்டியோ? எங்கே பார்த்தாலும் ரொம்ப பண்ணுற. இல்லை அங்கே என்ன பேசிகிட்டு இருக்கேன்? என் ஃப்ரெண்டு கூப்பிட்றான். பொண்ணுங்கிட்டலாம் எப்படி தான் பேசுகிறாங்களோ தெரிலப்பா. சை, நல்ல வேலை கூப்பிட்டேன். அவகிட்ட ஏன் பேசுகிறேன்? நேற்று தான் அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்படியா? இல்லை எந்திரல. சார் இப்போ தான் கதையை ஆரம்பிச்சிரு. கொஞ்சம் உட்காருங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் சார். அந்த 3 கதையில் உங்களுக்கு என்ன சார் புரிஞ்சுது? நீ தாண்டா விளக்கணும். என்ன சார், அந்த பையன் அந்த பொண்ணுக்கு சீட்டு கொடுத்தா மரியாதையை பார்க்குறோம். இதுவே அவன் கொடுக்கலன்னா அதே மாதிரி தான் பொண்ணுங்க பக்கத்தில் இடம் இருந்தும் உட்கார்றதுக்கு அந்த பையனுக்கு ஆப்ஷனை கூட கொடுக்கல. இதெல்லாம் விடுங்க. அதையும் தாண்டி ஒரு பொண்ணே வந்து ஒரு பையன்கிட்ட பேசினா என்ன தெரியுமா சார் சொல்கிறாங்க? என்ன தாண்டா சொல்ல வர? இதனால தான் சார் ரேப்லாம் நடக்குது. செருப்பிஞ்சிரும் நாயை. அந்த நாயை குடி போதையிலையும் காஜிலையும் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. நீ இதை பொண்ணுங்க கூட பேசாததெல்லாம் காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பொண்ணுங்க கூட பேசணுமா? உங்களுக்கு புரியல சார். எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். நார்மலைஸ் பண்ணணுமா? ரேப்பையா? ரேப்பை சொல்ல சார், பசங்க பொண்ணுங்க பழகிறத சொல்கிறேன். இங்கே அப்நார்மல் சொல்கிற விஷயத்தை தான் அங்கே ஒருத்தர் நார்மலாக பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் அவன் ஒன்றும் மிருகமாகலையே. அது அப்நார்மல் சொல்கிற நாம தான் மிருகமாக சுற்றிட்டு இருக்கோம். நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா பசங்களை சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரிலாம் இருக்குது. சார், பசங்க மேலே தப்பு இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. பொண்ணுங்களை கடவுளாக பாருங்க சொல்கிற நாம தான் ஒரு ஆண் கடவுள்கிட்ட இருக்கும்போது இந்த சொசைட்டி அவனை கண்டுக்கிறது இல்லை. அதுவே கடவுள்னு சொல்கிற பொண்ணுங்கிட்ட பையனை நார்மலாக கூட இருக்க விடுறது இல்லை. சார், எக்ஸாம்பிளுக்கு சாதாரண அறிவியல் பாடத்தையே பசங்க தனியாக பொண்ணுங்க தனியாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம் நம்ம. ஆனால் அங்கே அவன் செக்ஸ் எஜுகேஷனே பொதுவாக சொல்லி கொடுத்துட்ருக்கான். ஏன்னா அவன் பொண்ணாக பார்க்கல சார், மனுஷங்களாக பார்க்குறான். எல்லாம் சரிதான். இதுக்கு நீ என்னதான் சொல்யூஷன் சொல்ல வர? எந்த ஒரு இடத்துல ஒரு பையன் பொண்ணாக பார்க்காம மனுஷனாக பார்க்குறானோ, செக்ஸ் எஜுகேஷனை எப்போ மனுஷங்களுக்கு சொல்லித்தராங்களோ அப்போ தான் சார் மாறும். சரி ஓகே, இதை மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்கன்னு நீ நம்புற? சார், நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்க, மக்களுக்கு புரியாதா? ஹலோ சார், ஐயனோட அப்பா பேசுகிறேன். பொண்ணுங்களோட பழகுறதுல என்ன சார் தப்பு இருக்குது?